Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஆல்வியோலை பற்றி படித்தோம். ஆல்வியோலையோட வாலில் 2 types ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று டைப் 1 செல்ஸ், இன்னொன்று டைப் 2 செல்ஸ். டைப் 1 செல்ஸ் வந்து ரொம்ப வெரி தின்னாக இருக்குது. இது கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி படித்தோம். நெக்ஸ்ட்டு டைப் 2 செல்ஸு. டைப் 2 செல்ஸு திக்காக இருக்குது. இது வந்து சர்ஃபேக்டன்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, செக்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி படித்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லங்ஸை பற்றி பார்க்கலாம். லங்ஸு எப்படி இருக்குது, லங்ஸுக்குள்ளார என்னென்ன மசில்ஸ் இருக்குது, லங்ஸை சுற்றி என்னென்ன மசில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லங்ஸ் ஆர் லைட் ஸ்பாஞ்சி. ஸ்பாஞ்சின்னா பஞ்சு போன்ற. ஓகேங்களா? லங்ஸ் இஸ் லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் தட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் தோராக் கேவிட்டி. தோராக்னு ஜஸ்ட்டு நம்முடைய ஜஸ்ட்டுக்கு உள்பகுதிக்குள்ளார ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் சரௌண்டட் பை ஏர் டைட் ஸ்பேஸ். அப்படின்னா காற்று வெளியில் போக முடியாத அளவுக்கு ஒரு ஏர் டைட்டான ஸ்பேஸ்க்குள்ளார லங்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது தோரா கேவிட்டி அப்படின்னு ஜஸ்ட் பகுதி. பவுண்டட் வித் டார்சலின பின்பகுதி பை வெர்டபிள் காலம். நம்முடைய லங்ஸோட பின்பகுதி வெர்டபிள் காலத்தாலும், வென்ட்ரலின முன்பகுதி வந்து ஸ்டெர்னம் அப்படிங்கிற எலும்பாலையும், லேட்டரல்னா சைடில் ரிப்ஸ் அப்படிங்கிறது 12 எலும்பு. சரிங்களா? அந்த 12 எலும்பாலையும், லோயர் சைடில் டம்ப்ஸ் இப்படி ஒரு டயஃப்ரம் அப்படிங்கிற மசில்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த டயஃப்ரம், ஸ்டெர்னம் இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னொரு பிக்சரில் காட்டுறேன். ஓகேங்களா? லங்ஸ் இப்படி இருக்காமா, லைட்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி டிஷ்யூவாக இருக்குது. இது ஜஸ்ட் பகுதிக்கு உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஏர்டைட் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்த தோரா கேவிட்டியோட லங்ஸோட பின்பகுதியில் வெர்டபிள் காலமும், முன்பகுதியில் ஸ்டெர்னம் அப்படிங்கிற எலும்பும், சைடில் ரிப்ஸ் அப்படிங்கிற 12 எலும்பு துகள்களும், அடிப்பகுதியில் டயஃப்ரம் அப்படிங்கிற மசில்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, த லங்ஸ் இஸ் கவர்டு பை டபுள் வால்டு ப்ளூரல் மெம்பரேன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. லங்ஸ் இஸ் கவர்டு பை பிளியூரல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து டபுள் வால்டு அப்படின்னு என்ன, 2 வால்வு இருக்கும். 2 வால் இருக்கும். 2 வாலுக்கு நடுவில் ஒரு லிக்யூட் இருக்குது. அது பெரிகார்டு பிளியூரல் லிக்யூட் அப்படின்னு சொல்லி பேர். கண்டெய்னர் செவரல் லேயர்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. எலாஸ்டிக்னு என்ன, சுருங்கி விரியும் தன்மை கொண்ட ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவால் கவரப்பட்டிருக்கு. இதுக்குள்ளார கேபிலரிஸ் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. விச் என்க்ளோஸ் பிளியூரல் ஃப்ளூயிட். இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அதுக்கு பேர் பிளியூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லங்ஸ் மூச்சு வாங்குறப்ப சுருங்கி விரியும். அப்படி சுருங்கி விரிகிறப்ப தேய்மானம் எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த லிக்விட் பயன்படும். இந்த பிளியூரல் ஃப்ளூயிட் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு. ஃப்ரிக்ஸ் அப்படின்னா உராய்வு. when lungs expand and contract, லங்ஸ் சுருங்கி விரியும் போது உராய்வு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த பிளியூரல் ஃப்ளூயிட் உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? லங்ஸ் வந்து ஒரு டபுள் வால் மெம்பரேனாக கவர் ஆகிருக்கு. அதுக்கு பேர் பிளியூரல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்குள்ளார நிறைய எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விச் என்க்ளோஸ் தி பிளியூரல் ஃப்ளூயிட். இதுக்குள்ளார பிளியூரல் ஃப்ளூயிட்னு ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து உராய்வு, இந்த லங்ஸ் சுருங்கி விரியும் போது எலும்பில் பட்ட உராய்வு ஏற்படாமல் தடுத்து நிறுத்துகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கேரஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். அதாவது ஒரு பொருள் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்கணும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஏரியா மஸ்ட் பி வெரி லார்ஜ் அண்ட் ரிச்லி சப்ளைடு வித் பிளட் வெசல்ஸ். ஒரு ஆர்கன் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வெரி லார்ஜ் சைஸாக இருக்கணும். ரிச்லி சப்ளைடு வித் பிளட் வெசல்ஸ். அதுக்குள்ளார பிளட் வெசல்ஸ் நிறைய உள்ளே போயிட்டு வரணும். அப்போ தான் அது வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்க முடியும். அடுத்த டாபிக், சுட் பி எக்ஸ்ட்ரீம்லி தின். ரொம்ப லேஸாக இருக்கணும். கீப் மாய்ஸ்ட்னு ஈரப்பதம். எப்போதும் ஈரப்பதமாக இருக்கணும். ரொம்ப தின் லேயரால் கவர் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வர மாதிரி ஈஸியாக இருக்கும். த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் சுட் பி எ டைரக்ட் கான்டாக்ட் வித் என்விரான்மெண்ட். அது வந்து என்விரான்மெண்ட்டோட டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கணும். நம்முடைய லங்ஸ் எப்படி மூச்சுக்குழல் வழியாக டைரெக்டாக மூக்கு வழியாக என்விரான்மெண்ட்டோட கான்டாக்டில் இருக்குது. அந்த மாதிரி டைரெக்டாக என்விரான்மெண்ட்டோட கான்டாக்டில் இருக்கணும். த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் சுட் பி பர்மியபிள் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். நம்ம மூச்சு வாங்கக்கூடிய காற்றுகளை ஈஸியாக உள்ளேயும் வெளியும் போகிறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் ரெஸ்பிரேட்டரி கேரக்டர்ஸ். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. த சர்ஃபேஸ் ஏரியா மஸ்ட் பி வெரி லார்ஜ் இருக்கணும். பிளட் வெசல்ஸ் வந்து ரிச்லி சப்ளையாக இருக்கணும். இது எக்ஸ்ட்ரீம்லி தின்னாக இருக்கணும். மாய்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கணும். இது என்விரான்மெண்ட்டோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கணும்.
இது ரெஸ்பிரேட்டரி கேஸை ஈஸியாக உள்ளேயும் வெளியும் அலோவ் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஆல்வியோலைன்னு பார்த்தோம் இல்லையா, இதுதாங்க ஆல்வியோலை. லங்ஸுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன பலூன் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலையோட பிளட் வெசல்ஸ் நிறைய பிளட்டு கொண்டாந்து உள்ளே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஆல்வியோலைக்குள்ளார தான் லங்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இந்த ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், உள்ளேயும் வெளியும் O2 CO2 எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம மூச்சு வாங்குறப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ரெஸ்பிரேஷன்? ரெஸ்பிரேஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதாவது நம்ம மூச்சு வாங்குறப்ப என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் பிட்வீன் தி அட்மாஸ்பியர் அண்ட் லங்ஸ். லங்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கும் இடையில காற்று பரிமாற்றம் நடைபெற வேண்டும். ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். லங்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கும் இடையில காற்று பரிமாற்றம் நடைபெற வேண்டும். தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் O2 அண்ட் CO2. ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் ஃப்ரம் தி லங்ஸ் அண்டு பிளட். லங்ஸும் பிளட்டும், லங்ஸுக்குள்ளே இருக்கிற பிளட்டும் காற்றை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். CO2 O2 ரெண்டையும். O2 வந்து லங்ஸ்லேருந்து பிளட் எடுத்துக்கும், CO2 வந்து பிளட்லேருந்து லங்ஸுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2 அண்ட் CO2 பை தி பிளட். இந்த மாதிரி உள்ளே வரக்கூடிய ஆக்சிஜனையும் CO2யும் பிளட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் இது கொண்டு போய் டிஷ்யூக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பிட்வீன் தி பிளட் அண்ட் செல்ஸ். இந்த பிளட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் செல்ஸுக்கு கொடுக்கணும். அந்த இடத்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அந்த செல்ஸு அப்டேக் ஆஃப் O2, அந்த செல்ஸ் ஆக்சிஜனை வாங்கிக்குது, அதை வாங்கிட்டு வேரியஸ் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்குது. ரிலீஸ் ஆஃப் CO2 ரிலீஸ் பண்ணிடுது. ஓகேங்களா? தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின், லங்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கும் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். ரெண்டாவது, லங்ஸுக்கும் லங்ஸில் இருக்கிற பிளட்டுக்கும் நடுவில் ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். O2 ஆக்சிஜன்லேருந்து பிளட்டுக்கு போகும், பிளட்லேருந்து CO2 லங்ஸுக்கு வரும். இப்படி உள்ளே போகிற O2 CO2 பிளட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். நாலாவது, இது நேராக செல்லுக்கு கொண்டு போய் கொடுக்கும். செல்லுக்கும் பிளட்டுக்கும் நடுவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அந்த செல்ஸ் O2 எடுத்துக்கிட்டு வேரியஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு பயன்படுத்திக்கும், CO2 ரிலீஸ் பண்ணும். இதுதான் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு சர்ஃபேக்டன்ட் அப்படின்னு ஒன்று படித்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். சர்ஃபேக்டன்ட் ஆர் தின் நான் செல்லுலர் ஃபிலிம்ஸ் அப்படின்னா ஒரு அடுக்கு மாதிரி, மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பாஸ்போலிப்பிட்ஸ். இந்த சர்ஃபேக்டன்ஸ் ஒரு அடுக்கு மாதிரி இருக்கும். இது வந்து புரோட்டீன் மற்றும் பாஸ்போலிப்பிட்ஸ் அப்படிங்கிற பொருளால் ஆனது. இது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்வியோலார் மெம்பரேனில் இருக்கும். ஆல்வியோலார் மெம்பரேனில் ப்ரெசென்ட் ஆகிடும். இந்த சர்ஃபேக்டன்ட் லோயர் தி சர்ஃபேஸ் டென்ஷன் அழுத்தம், சர்ஃபேஸ்னால் அதனோட சுற்றுப்புறம், இதனோட சுற்றுப்புற அழுத்தத்தை இது குறைச்சி கொடுக்கும். அப்படி குறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூச்சு வாங்குறப்ப லங்ஸு கொலாப்ஸ் ஆகிறது தடுக்கப்படும். இட் ஆல்சோ ப்ரிவென்ட் தி பல்மனரி ஒடிமான வீக்கம். பல்மனரி லங்ஸ் வீங்கிறதையும் தடுத்து நிறுத்தும். ஓகேங்களா? சர்ஃபேக்டன்ட் அப்படிங்கிறது புரோட்டீன் மற்றும் பாஸ்போலிப்பிட்ஸால் ஆனது. இது ஆல்வியோலர் மெம்பரேனை சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது என்ன பண்ணுன்னா சர்ஃபேஸ் டென்ஷனை லோயர் பண்ணி கொடுக்கும். சர்ஃபேஸ் சுற்றுப்புற அழுத்தத்தை கம்மி பண்ணி கொடுக்கும். இப்படி கொடுக்கறதுனால லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிறது தடுக்கப்படுகிறது, நுரையீரல் வீங்கி போகிறதும் தடுக்கப்படுகிறது. ப்ரீமெச்சூர் பேபிஸ் அப்படின்னா முழு வளர்ச்சி அடையாத குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னா லோ லெவல் ஆஃப் சர்ஃபேக்டன்ட் இருக்கும். அதாவது குழந்தை வந்து 9 மாதம் 7 நாளுக்கு கம்மியாக பிறந்துச்சு அப்படின்னா அதனோட லங்ஸுக்குள்ளார சர்ஃபேக்டன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது மூச்சு வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். சரிங்களா? அதுக்கு பேர் நியூபார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பேர். அந்த டிசீஸுக்கு பேர் நியூபார்ன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். எதனால் வருது? இந்த சர்ஃபேக்டன்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால இந்த டிசீஸ் வருது. NRDS. Because the synthesis of surfactant begins only after the 25 weeks of gestation.
வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப 25வது வாரத்தில் தான் இந்த சர்ஃபெக்டன்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். குறை மாதத்துலேயே பிறந்துருச்சு அப்படின்னா இது முழுசாக உற்பத்தி ஆகிருக்காது, அதனால் மூச்சு வாங்க முடியாது. இதுக்கு பேர் தான் சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். நாம் எப்படி மூச்சு வாங்குகிறோம் அப்படிங்கிறத முழுமையாக படிக்கலாம். The movement of air between the atmosphere and lungs is known as ventilation அல்லது breathing. நுரையீரலுக்கும் வெளிப்பகுதிக்கும் காற்று உள்ளார போயிட்டு வர்றதுக்கு பேர் வென்டிலேஷன் அப்படின்னா காற்றோட்டம், ப்ரீத்திங் அப்படின்னா மூச்சு வாங்கும். காற்று வெளிமண்டலத்திலிருந்து லங்ஸுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு பேர் காற்றோட்டம் அல்லது ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லி பேர். இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று இன்ஸ்பிரேஷன், இன்னொன்று எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னா மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷன் அப்படின்னா மூச்சு வெளியில் தள்ளுறதுக்கு பேர் எக்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று இன்ஸ்பிரேஷன், இன்னொன்று எக்ஸ்பிரேஷன். 2 phases ஆஃப் பிரீத்திங். மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன், மூச்சு வெளியில் தள்ளுறதுக்கு பேர் எக்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி 2 இருக்குது. இன்ஸ்பிரேஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர் இன்டு லங்ஸ் இஸ் கால்டு இன்ஸ்பிரேஷன். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று லங்ஸுக்கு உள்ளார போகிறதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷன்னா ஆல்வியோலாரிலிருந்து காற்று வெளியில் லங்ஸிலிருந்து வெளியில் போகிறதுக்கு பேர் எக்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. இன்ஸ்பிரேஷன்னா அட்மாஸ்பியருக்கு ஏற லங்ஸுக்குள்ளே போச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன், மூச்சு உள்ளே இழுக்கிறது. எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு லங்ஸ்லேருந்து காற்று வெளியில் போகிறதுக்கு பேர் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு மூச்சு வெளியில் தள்ளுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், லங்ஸ் டு நாட் கண்டெயின் மசில் ஃபைபர்ஸ். நம்முடைய மற்ற இடத்துல இருக்கக்கூடிய தசைகளுக்கு எல்லாமே மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நார் போன்ற பொருளால் இருக்கு. பட் ஆனால் இட் எக்ஸ்பாண்ட்ஸ் கான்டாக்ட் பை தி மூமெண்ட்ஸ் ஆஃப் ரிப்ஸ் அண்ட் டயஃப்ரம். ரிப்ஸ் அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய எலும்பு, டயஃப்ரம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சவ்வு. இது 2 சுருங்கி விரிகிறதுனால தான் நம்முடைய காற்றோட்டம் நடக்குது. இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். டயஃப்ரம் இஸ் எ ஷீட் ஆஃப் டிஷ்யூ விட் செப்பரேட் தி தோராக்ஸ் அண்ட் அப்டமன். நம்முடைய வயிற்று பகுதியும் மார்பு பகுதிக்கும் நடுவில் ஒரு சவ்வு இருக்குது, அதுக்கு பேர் டயஃப்ரம் அப்படின்னு சொல்லி பேர். நம்முடைய வயிற்று பகுதிக்குள்ளாரையும் நம்முடைய வயிற்று பகுதியும் மார்பு பகுதியும் பிரிக்கிற இடத்துல ஒரு சவ்வு இருக்குது, அதுக்கு பேர் டயஃப்ரம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த டயஃப்ரம் வந்து டம் ஷேப்டு அப்படின்னா என்ன, மணி வடிவத்தில் இருக்கும். டயஃப்ரம் என்ன வடிவத்தில் இருக்கும்? மணி வடிவத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரிப்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் மூவுறதுனாலையும், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் சுருங்கிறதுனாலையும், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இதெல்லாம் சுருங்கிறதுனாலையும் தான் நமக்கு காற்றோட்டம் நடைபெறுகிறது. ஃபவுண்ட் பிட்வீன் த ரிப்ஸ் அண்ட் த டயஃப்ரம் ஹெல்ப்ஸ் த கிரியேட்டிங் ப்ரெஷர் கிரேடியன்ட்ஸ். நம்ம மூச்சு வாங்குறப்ப இந்த டயஃப்ரம் மேலேயும் கீழேயும் நகரும். இப்படி நகரதுனால ப்ரெஷர் வேரியேஷன் நடக்குது, அதனால் காற்று உள்ளே வெளியும் போயிட்டு வருது. அது எப்படின்னு சொல்லி இப்போ டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். டியூரிங் இன்ஸ்பிரேஷன் அக்கர்ஸ் இஃப் த ப்ரெஷர் இன்சைடு த லங்ஸ் இஸ் லோயர் தென் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது இன்ஸ்பிரேஷன் ஏன் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வளிமண்டல அழுத்தத்தை விட லங்ஸுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அழுத்தம் குறைவாக இருப்பதினால் இன்ஸ்பிரேஷன் நடக்குது. Inspiration occurs, the pressure inside the lungs, that is called as intrapulmonary pressure. Intrana ulla pulmonary lungs. The pressure inside the lungs அப்படின்னா intrapulmonary pressure atmospheric pressure விட less than கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஸ்பிரேஷன் நடக்கும். இந்த இன்ட்ராபல்மனரி ப்ரெஷரு வளிமண்டலத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரேஷன் நடக்கும். ஓகேங்களா? அதுதான் மீனிங். Expiration takes place when the pressure is within the lungs is higher than the atmospheric pressure. Atmospheric pressure விட intrapulmonary pressure ஹையராக இருந்ததுன்னா எக்ஸ்பிரேஷன் நடக்கும். இன்ட்ராபல்மரி ப்ரெஷரு அட்மாஸ்பியரை விட லெஸ் தானாக இருந்தால் இன்ஸ்பிரேஷன் நடக்கும். இது எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் டயக்ராமு. டயஃப்ரம்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, இதுதான் அந்த டயஃப்ரம். இந்த சவ்வுக்கு பேர் தான் டயஃப்ரம். இது மணி மாதிரி மணி வடிவத்தில் ப்ரெசென்ட் ஆகிடும். இதுதான் ரிப்ஸு, சைடில் இருக்கக்கூடிய ரிப்ஸு. ஓகேங்களா? இந்த 12 எலும்புகளும் பேர் ரிப்ஸ். இதுதான் ஸ்டெர்னம் அப்படிங்கிற எலும்பு. லங்ஸோட முன்பகுதியில் ஸ்டெர்னமும் சைடில் ரிப்ஸும் கீழ்ப்பகுதியில் டயஃப்ரம் அப்படிங்கிற சவ்வும் இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்ச பேர் டயஃப்ரம் கொடுத்துட்டாங்களா, டயஃப்ரம் அப்படிங்கிற சவ்வு இருக்கும்.
த ரிப் கேஜ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு டயஃப்ரம் கீழ் நோக்கி நகரும். டயஃப்ரம் கீழ் நோக்கி நகரும். நம்முடைய ரிப்ஸு மேல் நோக்கி நகரும். டயஃப்ரம் கீழ் நோக்கி நகருது, ரிப்ஸு மேல் நோக்கி நகருது. இப்படி கீழ் நோக்கி நகர்றதுனால இந்த தோரா கேவிட்டியோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. தோரா கேவிட்டியோட வால்யூம் கொள்ளளவு இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் குறையும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரெஷரு குறையும். இது அட்மாஸ்பரிக் ஏரை விட இங்கே ஒரு லோயர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏர் உள்ளே வரும். இதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? டயஃப்ரம் கீழ் நோக்கி நகருது, ரிப்ஸு மேல் நோக்கி நகருது. இப்படி ரெண்டும் பண்ணுறதுனால நம்முடைய தோரா கேவிட்டியோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் குறையுது. எதை விட குறையுது? அட்மாஸ்பியரிக் ஏரை விட குறையுது. அப்படி அட்மாஸ்பியரிக் ஏர் குறையிறதுனால காற்று வெளியிலேருந்து உள்ளே வருது. இதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷனில் இந்த டயஃப்ரம் கீழேருந்து மேல் நோக்கி நகருது, மேல் நோக்கி நகருது. அப்படி ஆப்போசிட்டில் இந்த லங்ஸ் எல்லாம் கீழே, இந்த ரிப்ஸ் எல்லாம் கீழ் நோக்கி நகருது. இது மேல் நோக்கி நகர்றதுனாலையும் இது கீழ் நோக்கி நகர்றதுனாலையும் இந்த தோரா கேவிட்டியோட வால்யூம் குறையுது. வால்யூம் குறைஞ்சதுன்னா ப்ரெஷர் அங்கே அதிகமாகும். இதை விட அட்மாஸ்பியரிக் ஏரை விட ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமானதுனால காற்று வெளியில் போகுது. இதுக்கு பேர் எக்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? இந்த டயஃப்ரம் மேல் நோக்கி நகருது, ரிப்ஸு கீழ் நோக்கி நகருது. இப்படி பண்ணுறதுனால தோரா கேவிட்டியோட வால்யூம் குறையுது. வால்யூம் குறையிறதுனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆன ப்ரெஷர் காற்று வெளியே கொண்டு போகுது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? இதை தான் நம்ம ரைட்டிங்கில் படிக்க போகிறோம். இன்ஸ்பிரேஷன். த ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் இனிஷியேட் த ஸ்டிமுலஸ் டியூரிங் இன்ஸ்பிரேஷன். ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படிங்கிறது மூளையில் இருக்குது. இது மூளையிலேருந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் செய்ய சொல்லி ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்குது. இப்படி ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதுனால டயஃப்ரம் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் கான்ட்ராக்ட். இங்கே பாருங்கள், இதுதான் டயஃப்ரம். டயஃப்ரம் சுருங்கிறதுனால இது கீழே வருது. ஓகேங்களா? டயஃப்ரம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் கான்ட்ராக்ட். த தோராக் வால்யூம் இன்க்ரீஸ். நம்முடைய தோராக்கோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. தோராக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்ட்ரா பல்மரி ப்ரெஷரு குறையுது, ரெடியூஸ்டு குறையுது. உள்ள ப்ரெஷர் குறையிறதுனால ஆல்வியோலர் ப்ரெஷரும் குறையுது. அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட ஆல்வியோலர் ப்ரெஷர் குறையுது. ஸோ ஏர் டேக் இன்சைடு த டியூரிங் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஆல்வியோலி. அதனால் வெளியில் இருக்கக்கூடிய காற்று ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருது. நெக்ஸ்ட்டு, ஏர் ஃப்ளோஸ் இன்டு தி ஆல்வியோலி அன்டில் தி ஆல்வியோலர் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் ஆல்வியோலி கெட் இன்ஃப்ளேட்டட். இந்த உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரோட ஈக்குவல் ஆகும் வரை உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரும். ரெண்டு ஈக்குவல் ஆன உடனே உள்ளே வர காற்று நின்று போயிடும். இதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள். இன்ஸ்பிரேஷனில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூச்சு உள்ளே இருக்கிறது. அப்படி எது நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு மூளையிலிருந்து ஒரு ஆர்டர் வரும். இன்ஸ்பிரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வரும். அது மிடில் ஆப்ளங்கட்ட பகுதியிலேருந்து வருது. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். வந்த உடனே டயஃப்ரம் ஃபஸ்ட்டு சுருங்கும். டயஃப்ரம் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸும் சுருங்கும். இப்படி சுருங்கிறதுனால தோராக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. தோராக் வால்யூம் இன்க்ரீஸ்னால ஆகிறதுனால இன்ட்ரா பல்மரி ப்ரெஷர் குறையுது. இதுக்கு மேலே இந்த ஆல்வியோலார் ப்ரெஷர் அதை விட குறைஞ்சி வளிமண்டலத்தை விட கம்மியாகுது. வளிமண்டலத்தை விட கம்மியாக இருக்கிறதுனால ஏர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருது. இது எதுவரை நடக்கும்னு சொல்லி கேட்டோன்னா, வளிமண்டல அழுத்தமும் உள்ளே இருக்கக்கூடிய லோ ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகும் வரை ரெண்டும் நடக்கும். ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரேஷன் பார்க்கலாம். எக்ஸ்பிரேஷன். ரெஸ்பிரேட்டரி சென்டர்லேருந்து இன்ஸ்பிரேஷன் முடிஞ்ச உடனே எக்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வரும். ஓகேங்களா? எப்போ? எங்கள் பிரெயின்லேருந்து மிடில் ஆப்ளங்கேட்லேருந்து வரும். டயஃப்ரம் பழையபடி ரிலாக்ஸ் ஆகும். பாருங்கள், டயஃப்ரம் கீழே வந்துடும், மறுபடியும் பழையபடி ரிலாக்ஸ் ஆகிடும். டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகிடும். டயஃப்ரம் ரிலாக்ஸ் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் சுருங்கும். இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்னு ஒன்று இருக்குது, அது சுருங்க ஆரம்பிச்சிடும். தோராக்கோட வால்யூம் குறையும். தோராக்கோட வால்யூம் குறையிறதுனால ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. இன்ட்ரா பல்மரி ப்ரெஷரை இன்க்ரீஸ் ஆகிடுது. த ஆல்வியோலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் தென் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஆல்வியோலர் ப்ரெஷரை விட ஆல்வியோலர் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட இன்க்ரீஸ் ஆகுது.
இதனால் ஏர் சென்ட் அவுட், ஏர் வெளியில் போகுது. கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆல்வியோலி, ஆல்வியோலி சுருங்கினால ஏர் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகுது. இது எதுவரை நடக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, ஏர் ஃப்ளோஸ் இன் தி ஆல்வியோலி அன்டில் தி ஆல்வியோலர் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் ஆல்வியோலி கெட்ஸ் டிஃப்ளெக்டட். வளிமண்டல அழுத்தமும் இதுவும் சமமாகும் வரை நடக்கும். சமமாயிடுச்சுன்னா உடனே ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் மோர் ரிப்ளை. எக்ஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன் முடிஞ்ச உடனே டெர்மினேட் ஆன உடனே எக்ஸ்பிரேஷன் நடக்க சொல்லி மூளையிலேருந்து ஒரு ஆர்டர் வரும். ஆர்டர் வந்தோடனே டயஃப்ரம் பழையபடி ரிலாக்ஸ் ஆகும். இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் சுருங்க ஆரம்பிச்சிடும். இதனால் தோராக் வால்யூம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்வியோலர் ப்ரெஷர் வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாகுது. இப்படி அதிகமாகிறதுனால ஏர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வெளியில் போகுது. ஏர் சென்ட் அவுட் டியூ டு தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆல்வியோலி, ஆல்வியோலி சுருங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகுது. ஏர் allows to the alveoli until the alveolar pressure equalizes to the atmospheric pressure to alveoli gets reflected. இது வந்து வளிமண்டல அழுத்தமும் உள்ளே இருக்கக்கூடிய அதிக அழுத்தமும் சமமாகும் வரை நடைபெறும். ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? இந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்காமல் ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி மாறி மாறி இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.